Hey, welcome back to my channel. நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்க விஜயகுமாரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நெய் அப்பம். அப்பா எல்லா பண்டிகைக்கும் பண்ணுவா. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஈஸியா எப்படி பண்றதுன்னு கத்து கொடுக்க போறேன். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. அதில் 2 வாழைப்பழம் சின்னது நான் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் பெருசு எடுத்துட்டா ஒன்று போட்டுங்க. இப்போ இதை தோலை உரிச்சிடணும். 2 பழத்தை தோல் உரிச்சாச்சு. இப்போ இந்த ஃபோர்க்கில் மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மேஷ் பண்ணினாச்சு. இதில் 1 கப் கோதுமை மாவு, 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் வறுத்த ரவை, 1 சிட்டிகை உப்பு. எப்பவுமே ஸ்வீட்டில் 1 சிட்டிகை உப்பு போட்டால் அது ஸ்வீட் இன்னும் தூக்கலாக எடுத்து காமிக்கும். ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் நெய், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கின்னு அதில் 1/2 கப்பு வெல்லம், இந்த மாவு போட்ட கப்புலே 1/2 கப்பு அதை வெல்லத்தை அதில் போட்டுடணும். அதுக்கு 1/2 கப்பு தண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் வேணும்னா கரைச்சதும் தண்ணி கூட வேணும்னா அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கலந்து வச்சுருக்க மாவில் வடிகட்டின வெள்ளை கரைச்சலை கொட்டி கலந்துக்கலாம். இதை பாருங்க, கட்டி இல்லாமல் இதை இந்த பதத்துக்கு கரைச்சுண்டாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விடணும். மாவு 10 நிமிஷம் நல்லா ஊறிட்டு சைடில் எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா அப்பம் குத்திக்கலாம். ஒரு 3/4 கரண்டி எடுத்து எண்ணெயில் நிதானமாக விடணும். எடுத்து அது மேலே எண்ணெயை மேலே தெளித்த மாதிரி விடணும். இது ஒரு பக்கம் வேகிற வரைக்கும் விடுங்க. வெந்ததும் திருப்பலாம். இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். அப்போ நல்லா பொரிஞ்சிட்டு சத்தமும் அடங்கிட்டு இப்போ இதை எடுத்துடலாம். சுவையான நெய் அப்பம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.